வணக்கம். என்னோட பேர் ஏகாட்சரம். இயற்கையரன் சமூக நல அறக்கட்டளையுடைய நிறுவனர். பழவை பசுமை காவலர்களுடைய நானும் ஒருத்தர். நம்ம தீவுகளில் பசுமையை உருவாக்கணுன்ற நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு வரோம். என்னோட பேர் கற்பகம். நான் இயற்கையரன் சமூக நல அறக்கட்டளையின் செயலாளர், ஆசிரியரும் கூட. இன்னைக்கு பசுமை காவலர் குழுவில் நானும் ஒருத்தராக இருக்கேன். தேங்க்யூ. என் பேர் தேஜ். நான் பசுமை காவலர்களில் நான் ஒருத்தர். என் நானவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தாங்கல் பெரும்பலம். இப்போ நாங்கள் செடி நட்டுறதுக்கு வந்திருக்கோம். மோட்டார் தீவுகள் ஒரு 4 தீவு நாங்கள் தேர்வு பண்ணி செடிங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க சாருங்களாம் கூட. நாங்கள் இந்த தீவு இது இன்றைக்கி தான் முதல் நாள் ஆரம்பிக்கிறோம். இது நாங்கள் வருஷத்துக்கு வருஷம் நாங்கள் இது அப்படியே தொடங்கணுன்ற மாதிரி எங்களுக்குள்ள ஒரு ஐடியா வச்சுன்னு இருக்கோம். இதனுடைய செடி நாங்கள் வளர்த்து பெருசாக இது ஒரு தீவு முறை காட்டுறதுக்காக நாங்கள் இறங்கியிருக்கோம். நன்றி. அந்த பேர் வாங்கணும். என்னுடைய பேர் முரளிகிருஷ்ணன். வழி கிடைச்சது பசுமை காவலர்கள். இதில் நானே என்னை இணைஞ்சிருக்கேன். முதல் துவக்கமாக இன்றைக்கி நாங்கள் தொடங்கியிருக்கோம் இந்த தீவில். என்னோட பேர் வினோத்குமார். பலவர்கடை மீனவர்களை ஒருத்தர். பசுமை காவலர்கள் நானும். நான் பலவை பகுதியை சேர்ந்த சோ வடிவேலன், பட்டதாரி ஆசிரியர், அரசு உயர்நிலைப் பள்ளி அனுப்பப்பட்டு இன்று பசுமை காவலராக இணைந்ததில், பலவை பகுதியில் இணைந்ததில் பெருமகிழ்ச்சி. என்னோட பேர் மணிகண்டன். நான் சிங்கப்பூர் சூரியன் குழுவில் வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் இந்த பழவை பசுமை காவலர்களுக்கெல்லாம் என்னோட இணைச்சதுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் நாராயணன். பசுமை பூமி அறக்கட்டளை, சென்னை. இன்று பழவேற்காட்டில் பழவை மரக்கன்று நிகழ்வில் இணைஞ்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். வணக்கம். பசுமை காவலர் ஒரு நிமிஷம். அது அதிகமாக வந்ததில்லை தீவுக்கு. அதிகமாக நாங்கள் வெளியே எங்கேயாச்சும் பைக்கில் போய் அங்கே பனை விதையை வாங்கி எடுத்து நட்டு தான் பழக்கம். இந்த மாதிரிலாம் வந்ததில்லை. முதல் முறையாக இந்த மாதிரி விதை நட்டு செடி நட்டு வந்திருக்கோம். தேங்க்யூ. தண்ணிக்குள்ள பயணம் பண்ணி இங்கே வந்திருக்கோம். வினோத், நீங்கள் பேசுங்க. சொல்லுங்கள். வணக்கம். என் பேர் வினோத்குமார். நாங்கள் இந்த பகுதியில் மீனவனாக இருக்கோம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட பசுமை பழவேற்காடு பசுமை காவலர் சார்பாக நன்றி தெரிவிச்சு. எனக்கு இது வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. எப்போவுமே லோக்கல் அங்கங்கே இப்போ கூப்பிடுவாங்க, போய் பறித்து வருவோம், பனை விதை விளைக்கிறது அப்படி போவோம். ஆனால் இது ஒரு தீவுக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம். ரொம்ப எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இது. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் பல காலகட்டத்துக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கான முன்முயற்சியாக இருக்குது. என்னையே பங்கு பெற்று கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் வடிவேலன். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து தூங்கி சாப்பிட்டு படுக்கிற ஒரு நாள் இது, ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் இந்த நாளை ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு நாளாக, இயற்கையோடு இணைந்த ஒரு நாளாக உருவாக்கின முதல்ல இயற்கையரன் சமூக நல அறக்கட்டளை அவங்களுடைய தொண்டு நம்ம ரொம்ப பாராட்டணும். அந்த நல்ல எண்ணங்களை நம்ம பாராட்டணும். முதல்ல இதில் நானும் ஒரு பசுமைப்படை காவலராக பலவை பகுதியை சேர்ந்த ஒரு காவலராக உருவாக்குன அவரை நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே போல் பல நலத்திட்டங்களை இன்னும் மேல்மேலும் கொண்டு நம்ம பலவை பகுதியை ஒரு பசுமை நிறைந்த ஒரு பலவை பகுதியாக மாற்றணுன்ற ஒரு முன்னெடுப்புக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். என் பேர் நாராயணன்.
பசுமை பூமி அறக்கட்டளை சார்பாக திரு ஏகாச்சலம் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது இப்போ தீவுக்கு மரம் வைக்கணும்னு சொல்லி கேட்டவொடனே தீவா என்ற ஒரு கேள்விக்குறி வந்தது. அங்கே எப்படி இருக்கும் என்னென்று அந்த நிலைமை தெரியாமல் ஒரு புரிதல் இருந்தாலும் ஒரு சிறு முயற்சியாக ஒரு சில கன்றுகள் மட்டும் இங்கே கொண்டு வந்து நடவு பண்ணியிருக்கோம். இதனுடைய வளர்ச்சியை மேற்கொண்டு அடுத்த கட்ட நிகழ்வுக்கு பனை விதைகளும் மற்ற மரங்களும் இங்கே வைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதான் அதையும் வந்து முன்னெடுக்கிறோம். இதற்கு இப்பகுதி பைவர்காடு பகுதி மக்களும் திரு ஏகாச்சலத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நான் கடைசியாக வச்சுக்கிறேன். லாஸ்ட் நிறைய அதனால் சரி ரைட்டு. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக வந்து ஏகாச்சலம் ஐயாக்கும் ஞானவேல் ஐயாக்கும் இந்த வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுத்து, அது இல்லாமல் மரங்கள் கொண்டு வந்த நாராயண அண்ணன் ஆகட்டும், போட் ஓட்டிட்டு வந்த நம்ம வினோத் அண்ணன் ஆகட்டும், எங்களுக்கு டீ காஃபி பிஸ்கெட்ஸு இதெல்லாம் உறுதுணையாக இருந்து உணவு அளித்து எங்கள் உதவின நல்ல உள்ளங்களுக்கு எங்கள் மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து முன்னாடி நிற்கணும் இல்லையா, ஆரம்பிக்கணும்னா அது ஏகாச்சலம் ஐயா ஞானவேல் ஐயாலாம் முன்னாடி நிறுத்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். தன்னலமற்ற சேவையாக செய்கிறப்போ உங்களால் முடிஞ்ச உதவிகள் வந்து உங்களோட நேரங்கள், உங்கள் பொன்னான நேரங்கள் வந்து இயற்கையோட மண்ணில் நீங்கள் கை வைக்கிறப்ப என்ன ஆகுனா, இயற்கை சார்ந்த மரங்கள் வைக்கிறது நம்மளுக்கு மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறைக்கு உங்கள் குழந்தைகளுக்கு, அதுக்கு அடுத்து அவங்களுக்கு உண்டான சுத்தமான காற்றை உருவாக்குறதும், அப்புறம் பறவைகளுக்கு உண்டான உணவு உருவாக்குறதும், இது எல்லாம் சின்ன சின்ன முயற்சிகள் தான். நீங்கள் ஆயிரக்கணக்கில் மரங்கள் வந்து வைக்கணுன்றதை விட ஒரு மரமாக வைங்க. ஆயிரக்கணக்கில் வச்சாலும் அவங்கவுங்க கையால் வைக்கிறப்போ ஒன்று ஒன்றா பாதுகாத்து பல முயற்சிகள் செஞ்சுருக்காங்க. அவங்க வெற்றிகரமாக செஞ்சுருக்காங்க, ஏகாச்சலம் ஐயாவும் ஞானவேல் ஐயாவும். ஸோ இந்த மாதிரி நல்ல உள்ளங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சில பேர் நேரம் கிடைக்கும், கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை மரங்கள் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா வளர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்து வைப்பாங்க. இல்லை சீட்ஸ் கிடைச்சிருச்சுன்னா சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிங்கனாலும் கொடுத்தீங்கனாலும். இந்த மாதிரி தீவுகளில் வளர்க்குறப்ப என்ன காரணம்னா, பறவைகளுக்கு உண்டான உணவுகள் கிடைக்கிறப்போ இங்கே இன்னும் பல்லுயிர் சூழல் நிறைய பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இயற்கையோட நம்ம வந்து என்னைக்கும் மரங்களோட கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். பழவை பசுமை காவலர்கள் சரக்கொன்றை விதையை நான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதைகளை வச்சுருக்காங்க. நாங்கள் இந்த தீவில் வந்து இதை வந்து இறைச்சி மரங்களாக உருவாக்க போகிறோம். சரக்கொன்றை, ஏரேஞ்சல் சரக்கொன்றை, சீதாசர சரக்கொன்றை, சரக்கொன்றை, சரக்குன்றி, சரக்கொன்றை, அரளிவன், ஏரேஞ்சல் சரக்கொன்றை, சரக்கொன்றை. வணக்கம். நாங்கள் தீவுகளில் வந்து விதை விதைச்சிட்ருக்கோம். இதில் என்கிட்ட என்னென்ன விதைகள் இருக்குது அப்படின்னா, பனை, அப்புறம் வந்து சரக்கொன்றை இருக்குது, மந்தாரை. ஸோ இந்த விதைகள் எல்லாம் ஒவ்வொரு தீவுலையும் விதைச்சிட்ருக்கோம். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இயற்கையை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான் இது. தேவையில்லாத மரங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நல்ல மரங்கள் வளர்ந்து அது மூலமாக பல பறவைகள் வந்து இங்கே இருந்து அதுக்கான தன்னுடைய இனத்தை பெருக்கி இன்னும் பல மரங்களையும் சுற்றுச்சூழலை சிறப்பாக உருவாக்குறதுக்கும் நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டுட்ருக்கோம். நாங்கள் இயற்கை அரண் சமூக நல அறக்கட்டளை. நன்றி. நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். கடைசியாக இந்த விஷயத்துக்கு வந்து திரும்பவும் நான் அதே விஷயத்த சொல்லலாம்ன்றதில்லை. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து பயணிப்போம், எல்லா விஷயத்தையும் வெற்றியாக்குவோம். நம்ம எல்லோரும் ஒரு கரங்களாக நம்ம நினச்சிட்டு இருக்கணும். எல்லோரும் சேரும்போது அதனுடைய பலம் வேறு. அந்த பலத்தோடு அடுத்தடுத்த கடத்துக்கு நகர்வோம். இன்னும் நிறைய விஷயங்களை சாதிப்போம். இங்கே வந்து உங்களுடைய நேரத்தை கொடுத்த எல்லாருக்குமே வந்து இயற்கை அரண் சார்பாகவும் நம்ம பசுமை காவலர்கள் அந்த அமைப்பு சார்பாகவும் நம்ம நண்பர்கள் எல்லார் சார்பாகவும் நன்றிகளை எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். இங்கே பெருமாள் கோயில் எங்கே இருக்குது?